சிங்கம் 2க்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றியே இல்லாமல் இருந்தது. பெரிய கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மாசான படம் வந்து இல்லாமல் இருந்தது. ஒவ்வொரு படம் வரும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம். டோட்டலாக படம் வரதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா இருக்காது, இது ஓடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வலைதளங்களில் வர விமர்சனங்களை யாராலையும் கடந்து போக முடியாது. எல்லார் மேலேயும் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே இந்த விமர்சனம், ஏன் இந்த விமர்சனம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆர்ஜே பாலாஜி அவருடைய உழைப்பு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் விசேஷம், எல்கேஜி, அப்புறம் மூக்குத்தி அம்மன் இப்படி படங்கள் எடுத்திருந்தாரு. அவருக்கு சூர்யா இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு, ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை டைரக்ட் பண்ண போறாருன்னும் போது அப்பவே நிறைய விமர்சனங்கள் வந்தது. இந்த படம் கொடுத்த உத்வேகத்தோடு அடுத்த படங்களும் இதே மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் சூர்யா அவர்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குதானே? கருப்பு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கு, மிகப்பெரிய ஒரு பேரையும் வந்து சூர்யா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. உண்மையாலுமே படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லாமல் எந்த படமே ஓடாது. ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு ஒரு 4 கேட்டகரிக்கு அப்புறம் 5வது இடத்துல வந்து சூர்யா இருக்கார். சூர்யா வந்து மாஸ் கமர்ஷியல் பக்கா மாஸ் ஹீரோ, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வசூல் சாதனை பண்ணிட்டு இருக்கு. 2வது வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ டேரக்டர் ஊரெல்லாம் சுற்றி நன்றிகள் சொல்லிட்டு இருக்கிறாரு. சூர்யாவுக்கு இது எத்தகைய ஒரு கம்பேக் சார்? சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய கம்பேக். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிங்கம் 2க்கு அப்புறம் சூர்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றியே இல்லாமல் இருந்தது. அதாவது வந்து தியேட்ரிக்கல் ஹிட்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மாசான படம் வந்து இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா சிங்கம் 2 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 வருஷமாக அந்த வெற்றி வந்து சூர்யா கிடைக்கல. சூர்யா ஒரு பெரிய போராட்டம். அதுக்கு நடுவில் எத்தனையோ படங்கள் கொடுத்தாரு. சூரரை போற்றும் கொடுத்தாரு, அது ஓடிடியில் வந்துச்சு. ஜெய்பீம் வந்துச்சு. ஜெய்பீம் வந்து நல்ல படம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா கங்குவா அது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு. அது பிரம்மாண்டமாக தயாரித்தாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெட்ரோ, அதுலேயும் வந்து சுமாரான விமர்சனம் தான். சூர்யா மேலே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒவ்வொரு சூர்யா படம் வரும்போது கங்கணங்கட்டி வந்து சூர்யா வந்து தாக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சூர்யாவை வரவிடக்கூடாது, சூர்யாவை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து சூர்யாவை பேரை டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு படம் வரும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் விமர்சனம். டோட்டலாக படம் வரதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா இருக்காது, இது ஓடாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வலைதளங்களில் வர விமர்சனங்களை யாராலையும் கடந்து போக முடியாது. எல்லார் மேலேயும் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா மேலே இந்த விமர்சனம், ஏன் இந்த விமர்சனம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது எப்படின்னா, ஜோதிகா ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காண்டி தஞ்சாவூர்னு நினைக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க வந்து ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு 2-3 நாள் அங்கே நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அட்மாஸ்பியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள் கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதர் வண்டி கிடக்கும், ஒரு மாதிரி வந்து பெருசாக க்ளீன் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு பாம்பு, பள்ளி, பூச்சி எல்லாமே இருக்கும். பார்த்துட்டு அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து பராமரிக்கப்படணும். கோயிலை பராமரிக்கிறது மாதிரி அரசு பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள்லாம் பராமரிக்கணும். மருத்துவமனையெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம், அது ஒரு மாதிரி அவல நிலையில் இருக்கும். ஸோ இதுதான் கருத்து. தஞ்சை கோயிலை பராமரிக்கிறாங்க, அது அழகாக வச்சுக்கிறாங்க. ஏன் அரசு பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் வந்து பராமரிக்க மறுக்கிறாங்க? அதுக்கும் வந்து நம்ம செலவிடணும், அதிலும் நம்ம கவனம் செலுத்தணும்னு ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க. நல்ல நோக்கத்தோடு தான் சொன்னாங்க. உண்மையாலுமே நல்ல கருத்து தான், தப்பாக நம்ம ஒன்றும் சொல்லிட முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஸ்லாம் மதத்தை சார்ந்தவங்க. அவங்கள அந்த மாதிரி வந்து நீங்கள் வேற்று மதத்துலேருந்து வந்து எப்படி வந்து எங்கள் ஹிந்து மத கோயிலை பற்றி விமர்சனம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி உண்டியலில் காசு போகிறதுலேருந்து பல விஷயங்களை நீங்கள் தப்புன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த நேரத்தில் வந்து ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஜோதிகா இப்போ சமீபத்தில் படங்கள் நடிக்கிறது இல்லை, அதனால் யாரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்யாவை பிடிச்சிட்டாங்க. சூர்யாவை பிடிச்சி சூர்யாவோட ஒவ்வொரு படத்துக்கும் பிரச்சனை தான், எல்லா படத்துக்கும் பிரச்சனை தான். அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. சூர்யா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி ஜோதிகாவுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணார். ஜோதிகா சொன்ன கருத்து அது சரி, எந்த காலத்திலும் இந்த கருத்துலேருந்து நானோ என்னோட குடும்பத்தாரோ பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னார். நல்ல மனிதர் சூர்யா, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து இன்னும் பல உதவிகள் வந்து சூர்யா வந்து மறைமுகமாக பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஹிட் வந்து நீண்ட நாளாக கிடைக்காம இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சூர்யா சந்திக்க வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா கடன். அந்த எஸ்ஆர் பிரபு தயாரிப்பாளர், ட்ரீம் வாரியர்ஸ் அவரோட தயாரிப்பாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட சொந்த சித்தி பையன் தான். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது சூர்யா படம் தான், சூர்யாவுடைய தயாரிப்புன்னு நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இதை வந்து சூர்யா அலட்சிப்படுத்திட்டும் போக முடியல. அவரோட படம் நல்லா வந்திருக்கு, ஆனால் 100 கோடி கடனை தாண்டி இந்த படத்தை வந்து கொண்டு வர முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்து உருவாச்சு.
மே 14ஆம் தேதி படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு காட்சி 9 மணி காட்சிக்கு அனுமதி குடுத்தாரு. கேட்டோனே அனுமதி குடுத்தாரு. அன்னைக்கு தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, சூர்யா ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க காலையில 9 மணிக்கு. ஆனா படம் ரிலீஸ் ஆகலைன்னோனே, பயங்கரமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவங்க கதறி அழுகாத குறையா வந்து வேதனைப்பட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி அவருடைய உழைப்பு, ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து எடுத்த படங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வீட்ல விசேஷம், எல்கேஜி, அப்புறம் மூக்குத்தி அம்மன் இப்படி படங்கள் எடுத்திருந்தாரு. அவருக்கு சூர்யா இந்த வாய்ப்ப குடுத்திருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சூர்யாவ டைரக்ட் பண்ண போறாருன்னும் போது, அப்பவே நெறைய விமர்சனங்கள் வந்தது. என்ன அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி எப்படி பண்ணுவாரு? அவராலலாம் இது முடியாது. சூர்யா வந்து தவறா வந்து ஒரு கமிட்மெண்ட் குடுத்திருக்கிறாரு. இது நல்லா வராது, சரியா வராதுன்னு நெறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. ஒரு மாரி தூற்றல், நெறைய விஷயங்கள் ஆர்ஜே பாலாஜி மேல அவதூறு பேசினாங்க. ஆர்ஜே பாலாஜி எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் கூட இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளரோட சில சில கருத்து வேறுபாடு, திரிஷாவோட படத்தில் வந்து பேசாமல் வந்து படத்தை முடிச்சது, இப்படி நிறைய பிரச்சனைகளை தாண்டி அவர் வந்து நினச்ச மாதிரி படத்தை எடுத்திருந்தாரு. ஆனால் அந்த நினச்ச படத்தை நினச்ச மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண முடியலையே, 100 கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஸோ இந்த 100 கோடி கடன் எப்படி வந்து சரியாகி எப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு மனக்குமுறல். அது அவர் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கதறி எழுதியிருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் இந்த படம் அது வந்து வந்தே ஆகணும். அடுத்த நாள் 15ஆம் தேதி மே அன்னைக்குன்னு முடிவு பண்ணி சூர்யா அதாவது 100 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போட்டார். சூர்யா ஒரு 50 கோடி, கார்த்தி ஒரு 20 கோடி, இன்னும் 30 கோடியை செட்டில் பண்ணாங்க. இப்படி கையெழுத்து போட்டு உடனே அடுத்த நாளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பல தடைகளை பல தடைகளை வந்து தாண்டி வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படி வந்த படம் அது 100% சூர்யாவுக்கு ஒரு பெரிய படமாக அமைஞ்சிருக்கு. சூர்யாவுடைய கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய படம். ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 207 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இது. ஸோ இது அஃபிஷியலாக அந்த தயாரிப்பு நிறுவனமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சூர்யாவோட படத்துக்கு ஒரு வாரத்தில் இப்படி 207 கோடி ரூபா தாண்டி கலெக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த ரெக்கார்டை வந்து இந்த கருப்பு படம் பண்ணியிருக்கு. நிச்சயமாக அதாவது வந்து இன்னும் வரும் வாரங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. சம்மர் வெக்கேஷனு, போட்டிக்கு படங்கள் இல்லை அப்படின்னும் போது, படமும் நல்ல டாக் இருக்குது, குடும்பமாக பார்க்குறாங்க அப்படின்னும் போது, அடுத்தடுத்த வாரங்களில் இது 400 கோடியை தாண்டது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற மாதிரியே ஸ்டெடியாக போச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்கும். சூர்யாவை பொறுத்த வரைக்கும் இது பெரிய கம்பேக். நிச்சயமாக ஒரு மனசுக்கு பெரிய ஆறுதலான ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்க ஒரு படமாக கருப்பு அமைஞ்சிருக்கு. இப்போ 400 கோடி வசூல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா ப்ராஃபிட் வர அளவுக்கு ஒரு சூர்யா அவர்களுடைய கடன் தீருமா சார் இந்த படத்தால்? நிச்சயமா எல்லா கடனும் தீர்ந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமும் தோல்வி படமாக போச்சு. கங்குவா, ரெட்ரோ எல்லாமே. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்த்தி நடித்த ஜப்பான், இப்படி தொடர்ந்து வந்து சூர்யா குடும்பத்தில் தோல்வி படங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு படத்தினுடைய கலெக்ஷன் 400 கோடி ரூபா அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா கடனை நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும். 200 கோடி ரூபா அப்படி இருக்கும்போது 100 கோடி ரூபா கடனை வந்து நிச்சயமாக ஃபுல்லாகவே அடைச்சிட முடியும். ஸோ டோட்டலாக அந்த கடன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து சூர்யா குடும்பம் முழுக்க வெளியில் வந்துடும். அதுக்கான 100% வாய்ப்பு இந்த படத்தில் இருக்கு. இப்போ இந்த படம் கொடுத்த உத்வேகத்தோடு அடுத்த படங்களும் இதே மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் சூர்யா அவர்கள் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது தானே சார்? இந்த கருப்பு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கு, மிகப்பெரிய ஒரு பேரையும் வந்து சூர்யா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. உண்மையாலுமே படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இல்லாமல் எந்த படமே ஓடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து சூர்யா நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துக்கு போட்டிருக்க எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எஃபர்ட்டு. எந்த நடிகனும் இவ்வளோ சிரத்தை எடுத்து நடிக்க மாட்டான். அந்த அளவுக்கு வந்து முழுக்க தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு நடிச்சிருக்காரு. எப்படியாவது ஒரு வெற்றி அதை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு முடிவோடு தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரை கொடுத்துருக்கு, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்கு. இப்போ சூர்யாவுடைய அடுத்தடுத்த லைனப்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்ன்னு ஒரு படம் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு. வெங்கி அட்லூரி, நீங்கள் லக்கி பாஸ்கர் டைரக்டர், அவர் வந்து பண்ணுறாரு. இது மமிதா பைஜு வந்து பேரு. மமிதா பைஜு சூர்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பேரு. ஸோ இது நிச்சயமாக அந்த இயக்குனர், அந்த படைப்பாளி நிச்சயமாக நல்ல படத்தை தான் எடுத்திருப்பார். ஏன்னா அவருடைய முந்தைய படம் வந்து நல்ல பேர் எடுத்து கொடுத்தது, ஒரு சரியான கதையை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு கதையை வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே முழுமையாக கொடுப்பார். நீங்கள் கஜினியிலேருந்து காக்கல்லேருந்து சூரரை போற்று வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சூர்யாவோட எஃபர்ட்ஸை. ஸோ அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரதுக்கான வாய்ப்புகள், அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு இன்னைக்கு சக்ஸஸ்னால ஸோ அந்த படத்தினுடைய வியாபாரம் பெரிய வியாபாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜித்து மாதவன், ஆவேசம் டைரக்டர் இருக்கார்ல, அவரோட வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாரு. அவருமே ஒரு நல்ல ஆக சிறந்த டைரக்டர். ஸோ சூர்யா இப்போ
சமீபத்தில் தேர்ந்தெடுக்கிற கதைகள், இயக்குனர்கள் எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி சூர்யா வந்து கதை தேர்வு கொஞ்சம் கோட்ட விடுறாருன்ற சில மைனஸ்லாம் இருந்துச்சு. அது என்னங்கிறத வந்து இப்போ வந்து சரி பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வாடிவாசல் படம் வந்து தானு சார் ப்ரொடக்ஷனு வெற்றிமாறன் சூர்யா சேர போகிறதா இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப்டுன்னு சொன்னாங்க. இப்போ தானு சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது டிராப்டு கிடையாது, அது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது. நிச்சயமாக சூர்யா அந்த படத்தை பண்ணுவார், வெற்றிமாறன் இயக்குவார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ வாடிவாசல் வந்து சூர்யா பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா, அது ஏனோ நின்று போச்சு. அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஒரு உயரத்துக்கு சூர்யாவை கொண்டு போகும். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, சூர்யாவுக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து இந்த ப்ராஜெக்ட்லாம் அடுத்தடுத்த லைனப்ஸ்லாம் கரெக்டாக நம்ம நினச்ச மாதிரி வந்துச்சுன்னா, வேற ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமாவில் சூர்யா அடைவார். இப்போ வாடிவாசல் அதே சமயத்தை டக்குன்னு சூர்யாவுக்கும் ஒரு ஃபேவரட் டேரக்டராக இருக்காங்க. ஹரி கூடலாம் இந்த சமயத்தை ஒரு படம் பண்ணால் இன்னும் நல்ல பீக் வருவாரா சார்? இல்லை, அது சூர்யா வச்சு இயக்குன இயக்குனர்கள் எல்லா இயக்குனர்களுமே நல்ல படங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாலா வந்து நல்ல ஆகச்சிறந்த படங்களை சூர்யா கொடுத்துருக்காரு. ஹரி கொடுத்துருக்காரு, சிங்கம் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் கௌதம் வாசுதேவன் மேனன் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் சுதா கோங்குரா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திறமையான நல்ல இயக்குனர்கள், நல்ல படைப்பாளிகள். நிச்சயமாக ஒரு நல்ல கதையோடு வந்து மறுபடியும் வந்து ஹரி மாதிரி டேரக்டர் வந்து சூர்யா அப்ரோச் பண்ணலாம். 6 வேல், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து படங்கள் பண்ணாங்க சார். அதுக்காக கேட்டேன். நிச்சயமா ஹரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டைரக்டர். ஒரு கமர்ஷியல் படத்தை எப்படி எடுக்கணும், எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி வெற்றி படமாக்கணும் அப்படிங்கிற சூட்சமம் வந்து தெரிஞ்சவர் தான் ஹரி. அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஹரியோட படம்லாம் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போகும். அது வந்து அவருடைய தனி ஸ்பெஷலு. ஸோ நல்ல கதையை வந்து சூர்யாட்ட போய் ஹரி மறுபடியும் சொன்னார்னா, அந்த கதையில் வந்து சூர்யா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடித்தார்னா அது வேறு மாதிரியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இதே மாதிரி கருப்பு மாதிரி ஒரு பெரிய தியேட்ரிக்கல் ஹிட் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும் காலங்களில் சூர்யா, விஜய், அஜித் இல்லாத அந்த சினிமா அட்லீஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பெரிதளவில் நிரப்புவார்னு நம்பலாமா சார்? நிச்சயமாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இது கரெக்டான கேள்வி. இது எப்படின்னா வரிசைப்படுத்தி சொல்லணும். ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு ஒரு 4 கேட்டகரிக்கு அப்புறம் 5வது இடத்துல வந்து சூர்யா இருக்கார். சூர்யா வந்து மாஸ் கமர்ஷியல் பக்கா மாஸ் ஹீரோ, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் உள்ள படங்களை அவர் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவர் எப்போவுமே எப்படின்னா கதையம்சம் உள்ள படங்களை தேர்ந்தெடுப்பார். வெரைட்டி இருக்கும். நீங்கள் சூர்யா படத்தில் காக்க காக்க, 7ஆம் அறிவு, 24 இப்படி வந்து சூரரை போற்று, ஜெய் பீம் பலவிதமான கேரக்டர்ஸ் வந்து சூர்யா வந்து தேர்ந்தெடுத்து நடிப்பார். ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர் என்ன நினைக்கிறார் எப்போவுமே அப்படின்னா, கதை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த கதைக்குள்ள மசாலா, ஒரு உதாரணம் சிங்கம் மாதிரி படம், வேல் மாதிரி படங்கள் அது தேவைப்படுது, ஆக்ஷன் தேவைப்படுதுன்னா அது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யா இப்போ வந்து எடுத்து நடிக்க போகிற படங்கள், நடிச்சுக்கிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே நல்ல லைனப்ஸாக இருக்கிறதுனால இது எல்லாமே அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து சூர்யாவுக்கு பெரிய வெற்றிகளை தேடித்தந்தா, பெரிய கலெக்ஷனை தேடித்தந்தா. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய், அஜித் 2 பேருமே, விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு, நீ நடிக்க போகிறது இல்லைங்கிறது உறுதியாயிருச்சு. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிக்க போறார். ஆனால் 1-2 படங்கள் தான், வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 1 இல்லை 2 வருஷத்துக்கு 1 தெரியலைங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஒதுங்கிட்டார் சினிமா விட்டு. அப்படி இருக்கும்போது அந்த அதாவது யாரோட இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது. ரஜினி எடுத்தையோ, கமல் எடுத்தையோ, விஜய், அஜித் எடுத்தையோ யாருமே யாரோட இடத்தையும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி சூர்யாக்குன்னு ஒரு இடம் இருக்குது சினிமாவில். தமிழ் சினிமாவில் சூர்யாக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, சூர்யாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூர்யாக்காண்டி காத்துட்ருக்கு. அது இன்னும் மெருகேறி மேலும் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக, ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக எதிர்காலத்தில் சூர்யா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். 400 கோடியோட நிற்குதா இல்லை 500 கோடி தொடுதாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி.